உங்களை சுற்றி என்ன நடக்கிறது? உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 24/7 தொடர் நேரலை. உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அனல் பறக்கும் நேர்காணல்கள், விறுவிறுப்பான விவாதங்கள், ஆழமான அரசியல் பார்வைகள். யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அரட்டை, டெலிகிராம், வாட்ஸ்அப் என எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் சாணக்கியா. பல ஆண்டு காலமாக நமது தாய்மார்களுக்கு பிரசவ வேதனை என்று சொன்னால் அவர்களுக்கு முழுமையான வைத்தியத்தை தந்த முதல் நிறுவனமான குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலினுடைய நர்சிங் கல்லூரி துவக்க விழாவிற்காக வருகை புரிந்திருக்கிறேன். கோயம்புத்தூருக்கு வருவதென்றாலும் தமிழகத்திற்கு வருவதென்றாலும் அது ஒரு தனி மகிழ்ச்சி, தனி பூரிப்பு என்பதை மறுக்க இயலாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் தொலைக்காட்சிகளின் மூலமாக தமிழக மக்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பள்ளியில மாணவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அரசு இன்னும் பெருசா பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. அதை பற்றி மாணவர்கள் வந்து களத்தில் ரொம்ப நேரம் போராடிட்டு இருக்காங்க. இது அரசியல் கேள்வி. இதுக்குரிய பதிலை அரசியல் தலைவர்கள் தருவார். What is your opinion on role of students in promoting unity now? Students should always promote the integrity and the unity of the nation. That is very important. India is today in a position to dictate the terms or giving the fitting reply to the international forces only because we are united. மாணவர்களுக்கான அறிவுரை என்ன சொல்லுங்க? எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு எல்லா மாணவர்களும் முன்வர வேண்டும். தேசம் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் உலக அரங்கில நம்முடைய குரல் எடுபடும். தமிழ்நாட்டின் புதிய அரசு தமிழ்நாட்டோட புதிய அரசு நீங்களே சொல்லிவிட்டீர்கள் அவர்கள் புதியவர்கள் என்று. அவர்களுக்கு சிறிது காலம் தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம்.